யாரா நீங்க? போய்த்ரா நீங்க போங்க போய்த்ரா. ஏய் சார் கழுத்து கொடுங்க சார். சைன் பண்ணுங்க ஸ்டீஃபன். விட்னஸ் சைன் போடுங்க. நீங்க போங்க மேடம், மத்தத நான் பாத்துக்கிறேன். போங்க போலாம் போங்க. என்ன பவித்ரா இவ்ளோ லேட்டா வர? சாட்சி கழுத்து கூட நாங்க போட்டுட்டோம். ஏய், சட்டப்படி இப்பவும் பவித்ரா தான் இவருக்கு மனைவி. சட்டமும் இப்ப இடம் மாறிடுச்சு. என்ன பண்றங்கறத மட்டும் பாரு. நில்லுங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க போக வேண்டியது கோர்ட்டு தான். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேடி உன்ன. உன்னை ஜெயிச்சிட்டேன்டி. அடுத்து என்ன நடக்க போதுன்னு பாரு. மேடம் மேடம், இந்த கல்யாணம் செல்லாதான். ஏன் செல்லாத? நான் கொடுத்ததுல ஜென்யூன் டாக்குமெண்ட்ஸ் தானே. நீங்க மாப்பிள்ளையோட பேரு ஸ்டீஃபன் சொல்லிருந்தீங்க, ஆனா அவர் மகாதேவன் கையெழுத்து போட்டிருக்காரு. மகாதேவன் தான். ஐயா, நீங்க இயேசுநாதர் வகைராவா இல்ல சிவபெருமான் வகைராவா? நீங்க ஸ்டீஃபனா மகாதேவனான்னு கேட்டேன். ஐ எம் மகாதேவ். மோசடி கல்யாணம், இது செல்லாது. கடவுள் என் பக்கம் இருக்கார் மாதவி. நான் சிந்தின கண்ணீர் வீணா போகாது. அந்த கடவுள் கருணை காட்டிட்டார். ஆமா, இங்க என்ன நடக்குது பவித்ரா? உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இந்த மாதவி வந்திருக்கா. நான் எப்போ உஷாராயிட்டேன். இந்த மாதவியை பார்த்ததும் ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தேன். அட பாவி, என்னை ஏமாத்திட்டல. யார் நீங்க? நான் எதுக்கு உங்களை ஏமாத்தணும்? மகாதேவன், இதெல்லாம் மாதேவுடைய சூழ்ச்சி தான். நான் விட மாட்டேன். இவரு ஸ்டீஃபன் தான்.
நீங்க என் கூட வாழ்ந்தே ஆகணும். ஸ்வேதா, எதுவும் பேசாத, வீட்டுக்கு கிளம்பு. ஸ்வேதா, நீங்க கிளம்புங்க. நான் வேலைக்கு போகல, விட்டுட்டு தான் போறேன். என்ன மாலைய மாத்தி நீங்க என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டீங்க. என் லைஃப்குள்ள நீங்க வந்துட்டீங்க. என்னால உங்களை விட்டு தர முடியாது. என்ன இது பைத்தியக்காரத்தனம்? நான் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்? உங்களை நாசம் பண்றதுக்குனே இருக்காளே. என்கிட்ட இனிமே உன்னால ஜெயிக்க முடியாது. இனி இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் புருஷனை என்கிட்ட இருந்து உன்னால பிரிக்க முடியாது. அட முட்டாளே, இப்போ மகாதேவனா மாறின மாதிரி மறுபடியும் இவர் ஸ்டீஃபனா மாற மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? இவர் ஸ்டீஃபனா மாறின அடுத்த நிமிஷமே ஸ்வேதா கிட்ட சேர்த்து விட்டுட்டு நாட்டை விட்டு அனுப்பி வச்சிருவேன். சவாலா? பவித்ரா, என்ன இது? யார் ஸ்வேதா? எனக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? ஸ்வேதா உன் பொண்டாட்டி. இல்ல, நடந்தது முழுக்க முழுக்க சீட்டிங். சீட்டிங் மேரேஜ் இல்ல, உன் புருஷனை ஸ்வேதா கூட சேர்த்து வச்சு என் சவாலை நிறைவேற்றுறேன் பவித்ரா. கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா தூங்கு. நீங்க எதையும் மனசுல ஏத்திக்காதீங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல. பவித்ரா, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம் பவித்ரா. ம், சரி வாங்க. எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள மகாதேவனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன்டி. உன் வாழ்க்கையில சிரிப்பு, சந்தோஷம், நிம்மதி எதுவுமே நிரந்தரமா இருக்கக்கூடாது பவித்ரா. இருக்கவும் விட மாட்டேன். மறுபடியும் என் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்றேன். இருக்கு. மகாதேவன் தம்பி இன்னும் ஆளை காணமே. அமாவாசை, டேய் அமாவாசை, ஆர்த்தி கரைக்கணும், போய் வெத்தலை வாங்கிட்டு வா போ. நான் போக மாட்டேமா, நான் போற நேரத்துல ஐயா வந்துட்டாருன்னா. டேய் வந்தா இங்கதானே இருக்க போறான், போய் வாங்கிட்டு வா போடா. மகாதேவன் வந்துட்டா உன் ஆட்டம் தாங்க முடியாது போல இருக்கே, போய் வாங்கிட்டு வா போட சீக்கிரம். ஐயா இங்க வரட்டும், முதல்ல இந்த சுபாவோட அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேன். ஐயோ சத்தம் போடாதடா, அதிக பிரசங்கி. போ போய் வாங்கிட்டு வாடா சீக்கிரம் போ. அம்மா, ஆரத்தி யாருமா எடுக்கிறது? சுபாவை கூப்பிடுமா. சுபா, சுபா வரேம்மா. என்னம்மா? பவித்ராவும் மகாதேவனும் வந்துட்டு இருக்காங்கம்மா.
அப்படியா? ஆ, ஆர்த்தி எடுக்கணும், அது நீதாம்மா செய்யணும். என்ன எங்க பார்த்து கூட்டிட்டு வராங்கம்மா? ஃப்ரெண்டுன்னு ஒரு துரோகி பவித்ராவோட புருஷனையே கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிட்டா. கரெக்டான நேரத்துல போய் பாண்டியனும் பவித்ராவும் பிடிச்சிட்டாங்க. மகாதேவன் வீட்டுல வந்து செட்டில் ஆனதும் நீ நானும் அந்த ஸ்வேதா வீட்டுக்கு போய் நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. வந்துட்டாங்க. அம்மா, ஐயா வந்துட்டாங்க, எல்லாரும் வாங்க. வா, அம்மாடி நீ போய் ஆர்த்தி எடுத்து வா. வாங்கம்மா. ஐயா, பாட்டி மகாதேவன் வந்துட்டி ஐயா. என் பேரன் தேவன் பெரிய சூழ்ச்சி ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். தொலைஞ்சு போன பொக்கிஷம் கிடைச்சிடுச்சு. என் பேரன் எனக்கு கிடைச்சிட்டான். நான் இத்தனை நாளா எங்க இருந்தேனே தெரியல பாட்டி. பழைய விஷயத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம்ப்பா. இவ்வளவு நாள் நீ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்ததே ஏதோ ஒரு கெட்ட நேரம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். மகாதேவன், இனிமே உங்க 2 பேருக்கும் நல்ல நேரம்தான். நீயும் பவித்ராவும் வலதுகள் எடுத்து வச்சு உள்ள வாங்க. வாங்க. வாமா. அம்மா சொன்ன நல்லா இருக்கீங்களா? உங்க முகத்தை பார்க்காம நான் எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் நான் வந்துட்டேன்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நீங்க வந்தது முதல்ல செய்ய வேண்டிய வேலை. அமாவாசை, அம்மா. கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ வா. நீ உள்ள வா. கடவுளே, என் தாலியை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமே நானும் பவித்ராவும் பிரியவே கூடாது. பவி, ரிலாக்ஸ் பவித்ரா, நான் தான் வந்துட்டேன்ல. நீங்க இல்லாம நான் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இளம் வயசுல விதவையா இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆறுதலா இருக்கிற உறவுகள் கூட என்னை ஒதுக்கி வைக்க பார்த்தாங்க. பவித்ரா, நாங்கெல்லாம் உன் கூடவே இருக்கிறப்போ மத்தவங்க பேசுனதை நீ மனசுல வச்சுக்கலாமா? விடு கோகிலா, நல்லா அழட்டும். மனசுல இருக்கிற பாரத்தை அவ புருஷன்கிட்ட தானே இறக்கி வைக்க முடியும். சரி, அவங்கள கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. உங்களுக்கு தான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாப்ள. அத்தை, பவித்ரா என்ன 3வது மனுஷியா? இப்ப எனக்கு தான் பொறுப்பு கூடி இருக்கு. என்ன பாண்டியா? நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து இறுதி சடங்கு செஞ்சு அடக்கம் பண்ணதை யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை. நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். வரம் சரிப்பா, பாட்டி, போயிட்டு வரம் பவித்ரா, வாங்க, வரம் போலாம். தேவி. ஆமா பவித்ரா, நான் ஸ்வேதாவோட புருஷன்னு சொன்னாலே மாதவி, யார் இந்த ஸ்வேதா? ஐயோ, அது ஒரு பெரிய கதை. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம அப்புறமா பேசலாம். முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏன் பவித்ரா, அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமே. இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா? இவர் திரும்ப கிடைச்சதே போதும் பாட்டி. நான் வேற எதை பத்தியும் யோசிக்கல. தேவ் மகாதேவன், அறிவு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அறிவு. அப்படியா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் தங்கச்சியை நடப்பணமா வாழ வச்சிட்டீங்க. நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாத அறிவு. நீங்க திரும்ப கிடைச்சதே போதும் மகாதேவன். பை த வே, இது யாரு ஞாபகம் இருக்கா? என் ஒய்ஃப். ஞாபகம் இருக்கு அறிவு. சுபா, உங்க அம்மா எங்க? வெளியே போயிருக்காங்க. நாங்கெல்லாம் உங்க வீட்டுல தான் இருக்கோம். ஓ, நம்ம வீட்ல தான் இருக்கீங்களா? வெரி நைஸ். நீங்க இல்லாதனால பவித்ரா ரொம்ப கஷ்டப்பட்டா. அவளுக்கு ஆதரவா இருக்கட்டுமேனு தான். ரொம்ப தேங்க்ஸ் அறிவு. நான் தான்ப்பா அவங்களெல்லாம் வர சொல்லி இங்க தங்க சொன்னேன். எனிவே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில பவித்ராக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னப்பா நீ, இது எங்க கடமைப்பா. தம்பி உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்கம்மா, வாங்க அம்மா, தேவ். குருஜியை பார்த்து நம்ம நன்றி சொல்லிட்டு வரணுமா? சரிம்மா, இப்போ போலாம் வா. கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் சுபா. சரிங்கம்மா. பாத்துக்க. எனக்கு இது அவமானமா இருக்குதுமா. இத்தனை நாளா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டது இன்னொருத்தையோட புருஷனையா? அப்பா, அவர்தான் என் புருஷன்னு எப்ப நான் முடிவு பண்ணணும் அப்ப இருந்தே அவர்தான் என் புருஷன். கேட்கவே அசிங்கமா இருக்கு ஸ்வேதா. அவ புருஷன்னு முடிவு பண்ணி எப்ப ஒருத்தனை மயானத்துல எரிச்சு தாலிய அறுத்தெறிஞ்சாலும் அப்பவே அவர் மேல இருந்த உரிமையும் அருந்து போயிடுச்சுன்னு அர்த்தம்பா. பவித்ரா உன்னோட தோழி, நிதானமா நடந்துக்க. தோழிங்கிறதுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமா? அவ புருஷனை விட்டு கொடுத்துருங்கிறேன். பழைய நினைவு வந்ததும் அங்க போயிட்டாரு. மறுபடியும் நார்மலுக்கு வந்து ஸ்டீஃபனா மாறினதும் இங்க ஓடி வந்துட போறாரு. நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். மகாதேவன் போனதுக்கு சௌமியா எதுக்கு அழறா? மகாதேவன் இவன்கிட்டயும் ஏதாவது ரூட்டு கொடுத்துட்டு போயிட்டானா? அவர் ஸ்டீஃபனா மாறினா என்னதான் தேடி வருவாரு. என்ன விட்டுட்டு வேற எங்க போக முடியும் அவரால? ஸ்வேதா, நீ படிச்ச பொண்ணு மாதிரி பேசுமா. ஸ்டீஃபனுக்கு பழைய நினைவு வந்தா மகாதேவனா தான் மாறுவார்னு தெரிஞ்சுக்கிட்டேல்ல. அந்த மகாதேவன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பவித்ராவுக்கு புருஷன்னு தெரிஞ்சுக்கிட்டேல்ல. அவரை அப்படியே விட்டுரு. இனிமே உன் புருஷன் என்னானார்னு தேடு. புருஷனை எப்படி போய் தேடுறது? எங்க போய் தேடுறது? ஸ்வேதா புருஷன் தானுங்க அவரு. புருஷனை எங்க போய் தேடுறதுன்னு தெரியாம இன்னொருத்தி புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாது மாதவி. அது பெரிய பாவம். பவித்ரா இவங்களை ஈஸியா ஜெயிச்சிட கூடாது. அவளை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும். உங்களை நம்பினது ஏன் முட்டாள்தனம்? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே, என்ன பாத்துக்கிட்டீங்க? உங்க புருஷன் கரெக்டா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் புத்தி மாறுவார்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி புத்தி மாறி இருந்தா கூட நீங்க எப்படியாவது அவரை போக விடாம தடுத்திருக்கணும். எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு
இப்ப பழிய மட்டும் ஏன் மேல போடுறீங்களா? நான் என்ன தப்பு பண்ண? ஸ்டீஃபனா இருந்த மகாதேவனுக்கு உங்களை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் போட்டீங்களே, அது தப்பு இல்ல? இன்ஜெக்ஷன் போட்டதுனாலதான் இத்தனை நாள் ஏன் கூடவே இருந்தாரு. இன்ஜெக்ஷன் போட்டது தப்பு இல்ல, போட்டுக்கிட்டே இருந்ததுதான் தப்பு. ஸ்டீஃபன் கண்ணை திறந்தா போதும், உடனே ஊசி எடுத்து குத்திட வேண்டியது. இப்போ ஓவர் டோஸ் ஆகி மனுஷன் சுத்தமா மாறிட்டாரு. சரி, பவித்ராவுக்கு கடவுள் புருஷனை காட்டி கொடுத்துட்டாரு. உன் புருஷன் எங்க? ஏன் புருஷனை தான் பவித்ரா கொண்டு போய் சடங்கு செஞ்சு அடக்கம் பண்ணிட்டு இப்ப விதவ குளத்துல இருக்கா. இனிமே அவளுக்கு எதுக்கு புருஷன்? பைத்தியக்காரி மாதிரி பேசாத ஸ்வேதா. ஒரு பொண்ணு கணவனை இழந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எதுக்கு ஸ்வேதா கிட்ட இருந்தவன ஸ்வாஹா பண்ணிட்டு போனோம்? மாதவி, நீ நல்லது செய்ய வந்தவளா இல்ல கெடுதல் செய்ய வந்தவளான்னு தெரியல. சந்தேகமே இல்ல, நான் கெடுதல் செய்ய வந்தவதான். உங்க குடும்பத்துக்கு இல்ல, பவித்ராவுக்கு. பவித்ராவுக்கு கெடுதல் பண்ணினா அது ஏன் பொண்ணுக்கு கெடுதல் பண்ற மாதிரி தான். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மாதவி, எங்க அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு. கோவமா பேசினது பெரிய மேட்டர் இல்ல ஸ்வேதா. பவித்ராக்கு சாதகமா உங்க அப்பா மாறிடாம பாத்துக்கோங்க. அது எப்படி மாறுவாரு? எனக்கு எதிரா நடந்துக்கிட்டா அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்க, அவ்வளவுதானே? இந்த உலகத்தை விட்டே நான் அனுப்பிடுவேன். கரெக்ட், இதான் என் பாலிசியும் கூட. நமக்கு எதிரின்னு யாருமே இருக்க கூடாது. என் கூடவே இருக்க வச்சு எவ்வளவோ போராடியும் பலன் இல்லாம போச்சே. ஸ்வேதா, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இங்க இருந்து மகாதேவனா திரும்பி போனவரு அங்க இருந்து ஸ்டீஃபனா வருவாரு. வரணும், எப்படியாவது என்கிட்ட வரணும். அடுத்த நிமிஷமே வேற ஸ்டேட்டுக்கு ஸ்டீஃபனை நான் கூட்டிட்டு போயிடுவேன். அவசரப்படாதீங்க. போலீஸ் கேஸ் வந்துடாம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ரொம்ப நாள் என்னால பொறுமையா இருக்க முடியாது மாதவி. என் பொறுமை போயிடுச்சுன்னா பவித்ரா வீட்டுக்குள்ள புகுந்து என் ஸ்டீஃபனை கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன்.